இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் உடல் எடை குறைக்க, சில பேர் உடல் எடை அதிகரிக்க, சில பேர் சுகர், பிளட் பிரஷர் மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த பல பேர் கவனிக்க மறந்துடுறாங்க. உங்க உடல் உண்மையிலேயே உடற்பயிற்சிக்கு தயாரா? உடற்பயிற்சியில் நல்ல பலன் கிடைக்கணும்னா இரண்டு விஷயம் மிக முக்கியம். ஒன்று ஒர்க் அவுட், இன்னொன்று டயட். ஆனா இந்த இரண்டையும் யூகத்துல செய்யக்கூடாது. இரத்த பரிசோதனை அடிப்படையில சரியான சமநிலையுடன் செய்யணும். முதல்ல உடற்பயிற்சி பற்றி பார்ப்போம். உடற்பயிற்சி செய்ய உடலுக்கு சக்தி தேவை. அந்த சக்தி எதிலிருந்து கிடைக்கும்? இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸிலிருந்து. அதனாலதான் இரத்த சர்க்கரை, HbA1c போன்ற பரிசோதனைகள் மிகவும் முக்கியம். இரத்த சர்க்கரை சமநிலையில் இல்லை என்றால் உடல் பலவீனம், தலைச்சுற்றல், சீக்கிரம் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது இதயத்தின் செயல்பாடு. உடற்பயிற்சி செய்யும் போது இதயம் அதிகமாக வேலை செய்யும். அதனால கொழுப்பு அளவு, கொலஸ்ட்ரால் அளவு தெரிஞ்சிருக்கணும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தால் கடுமையான உடற்பயிற்சி ஆபத்தாக மாறலாம். அடுத்தது ஹார்மோன் சக்தி, குறிப்பாக டெஸ்டோஸ்ட்ரோன் ஹார்மோன். இதுதான் தசை வளர்ச்சி, உடல் வலிமை, பயிற்சிக்கு பிறகான மீட்பு திறன் இவைகளை கட்டுப்படுத்துகிறது. டெஸ்டோஸ்ட்ரோன் குறைவாக இருந்தால் உடற்பயிற்சியின் பலன் மெதுவாக கிடைக்கும். அதனால் இரத்த பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில்தான் உடற்பயிற்சியின் அளவும் தீவிரமும் தீர்மானிக்கணும். அப்பதான் பாதுகாப்பான பயிற்சி, நல்ல உடல் செயல்திறன், விரைவான முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ டயட் பற்றி பார்ப்போம். உடற்பயிற்சி மட்டும் போதாது. சரியான உணவு முறை இல்லை என்றால் தசைகள் சரியாக வளராது, உடல் கொழுப்பு குறைதல் சீராக நடக்காது. அதனால் உணவு முறையையும் யூகத்தில் அமைக்கக்கூடாது. உங்க உடலின் நிலைமை தெரிஞ்சுதான் உணவு திட்டம் அமைக்கணும். பெரும்பாலும் ஜிம் போறவர்கள் அதிக புரோட்டீன் எடுத்துக்குவாங்க. புரோட்டீன் பவுடர், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆனா அதை சமநிலைப்படுத்துறது சிறுநீரகம். அதனால கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மிகவும் முக்கியம். சிறுநீரகம் பலவீனமா இருந்தால் அதிக புரோட்டீன் உடலுக்கு பாதிப்பு தரலாம். அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன். சிலர் சப்ளிமெண்ட்ஸ், ஃபேட் பர்னர்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் பயன்படுத்துவாங்க. இவை எல்லாமே கல்லீரலில் செயல்படுத்தப்படுகிறது. கல்லீரல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்தது தைராய்டு ஹார்மோன். இதுதான் உடலின் மெட்டபாலிசமை கட்டுப்படுத்துகிறது. தைராய்டு சமநிலை இல்லை என்றால் உடல் எடை குறைதல் மெதுவாகும், உடல் எடை அதிகரிக்கும், சக்தி குறையும். அடுத்தது வைட்டமின்ஸ். வைட்டமின் டி, வைட்டமின் B12 குறைவாக இருந்தால் மூட்டு வலி, உடல் வலி, சோர்வு, ரீகவரி இல்லாமை வரலாம். அதிக புரோட்டீன் டயட் எடுத்துக்கிறவர்களுக்கு யூரிக் ஆசிட் டெஸ்டும் முக்கியம். அது அதிகமா இருந்தால் மூட்டு வலி, சிறுநீரக கற்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் ஒர்க் அவுட் மட்டும் போதாது, டயட் மட்டும் போதாது. உங்க உடலுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு அதற்கேற்ற உடற்பயிற்சியும் உணவு முறையும் அமைத்தால்தான் உண்மையான பலன் கிடைக்கும். உடற்பயிற்சி உங்க உடலை வெளியில் மாற்றும். இரத்த பரிசோதனை உங்க உடலை உள்ளே பாதுகாக்கும். உள்ளே வலிமை இருந்தாதான் வெளியே மாற்றம் தெரியும். உங்கள் உடல்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற சரியான உடற்பயிற்சி மற்றும் உணவு முறையை தேர்வு செய்ய டயக்னோஸ் ஸ்டெப்பை தொடர்பு கொள்ளுங்கள்.